ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றீங்களா? அப்படின்னா நீங்க ஆல்ரெடி மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. ஆமாங்க. ஓவர் திங்கிங்கை ஃபைட் பண்றதுனால தான் அது இன்னும் அதிகமாகிறது. நாம் நைட்ல படுத்த உடனே பிரெயின் சைலண்ட் ஆகணும் இல்லையா? ஆனா என்ன நடக்குது? சேம் தாட் அகைன் அகைன் அண்ட் அகைன். நீங்க சொல்லுவீங்க ஸ்டாப் ஸ்டாப் திங்க் பண்ணாதே. ஆனா அது கேக்குதா? இங்க தான் ப்ராப்ளம் இருக்கு. ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் இல்லை, அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றது தான் ப்ராப்ளம். உங்க பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா? ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரூல். நீங்க இந்த தாட் வேண்டாம்னு சொன்னா அதே தாட்டை தான் பிரெயின் இம்பார்ட்டன்ட்னு நினைக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் இப்ப சொல்றேன், பிங்க் எலிபெண்டை நினைக்காதீங்க. இப்ப என்ன வந்தது உங்க மைண்ட்ல? அதே மாதிரி தான் ஓவர் திங்கிங். நீங்க அதை புஷ் பண்ணினா அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஆக்சுவலி ஓவர் திங்கிங் ஒரு எனிமி இல்ல, அது உங்களோட பிரெயினோட ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். அது வர்ஸ்ட் கேஸை இமேஜின் பண்ணுது, என்ன தவறு நடக்கும்னு ப்ரிடிக்ட் பண்ணுது, உங்களை சேஃபாக வைக்க முயற்சி பண்ணுது. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அது ஸ்டாப் ஆகவே மாட்டேங்குது. சொல்யூஷன் என்ன? ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணவே வேண்டாம். அதற்கு பதிலாக அதை அப்சர்வ் பண்ணுங்க. தாட் வந்துச்சுன்னா ஜஸ்ட் சொல்லுங்க, ஓகே தாட் வந்திருக்கு. அதை ஃபைட் பண்ணாதீங்க, அதை ஃபாலோ பண்ணாதீங்க. சிம்பிள் டெக்னிக். தாட் வந்துச்சுன்னா நோட்டீஸ் பண்ணுங்க, அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்காதீங்க, கவனம் உங்கள் மூச்சின் மேல் கொண்டு போங்க. இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கும், இது டேஞ்சர் இல்லைன்னு. நீங்க ஓவர் திங்கிங்கை ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதை ஃபைட் பண்றதுனால தான் நீங்க தோற்கிறீங்க. ஃபைட்டை நிறுத்தினா ஓவர் திங்கிங் இட் செல்ஃப் வீக் ஆகும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் இல்ல, அதோட ஃபைட் பண்றது தான் ப்ராப்ளம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.